ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் தேவ பிள்ளைகளையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் அநேகருக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அல்லது துடிக்கிற காரியங்களை இந்த நாட்களிலே ஆங்காங்கே செய்து வருவதை கண்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு தீவிரம் இந்த நாட்களிலே அநேகரை பற்றி பிடிப்பதற்கு ஆரம்பிப்பதை காண்பிக்க தம்பி வெஸ்லி மூலமாக ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி அநேகரை தொட்டி எழுப்பினதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் உட்கார்ந்த வண்ணமாகவே இந்த தேவன் நல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாக தேவனை நோக்கி பார்க்கலாமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஒருவேளை நேற்றைய தினத்தில் வராமல் இன்றைக்குத்தான் வந்தவர்களுக்காக நேற்றைய தினத்தின் செய்தியினுடைய காரியங்களை 2 நிமிடத்தில் உங்களுக்கு காண்பித்து விட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக உங்களை எடுத்து செல்வதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். நேற்றைய தினத்தில் பவுல் தன்னுடைய இறுதி நாட்களை நெருங்கின போது, பவுல் என்கிற ஆண்டவருடைய வைராக்கியமான ஒரு அப்போஸ்தலன் தன்னுடைய இறுதி நாட்களை நெருங்கின போது அவன் தன்னால் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு ஊழியத்திலே ஓடி கொண்டிருந்த ஒரு சீஷனுக்கு அல்லது தன்னுடைய காரியத்தை எடுத்து செல்பவனுக்கு எழுதின வார்த்தைகளை தான் நான் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு முன்னதாக வைத்து அதையே ஆதாரமாக கொண்டு நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய அன்பை விலக்கி வைப்பதே ஆக்கினை தீர்ப்புட்டாக்கும் என்கிற காரியத்தை நான் சொன்னேன். அதற்கு ஆதாரமாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதில் காணப்படுகிற
2 வார்த்தைகளை உங்கள் வசனங்களை உங்களுக்கு முன்னதாக வைத்தேன். 7வது 8வது வசனத்தை மறுபடியுமாக நாம் வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார், அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும், பிரசன்னமாகுதலை வாஞ்சிக்கிற விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்கிற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதனிலே காணப்படுகிற தீவிரத்திற்கு ஆரம்பமான ஒரு காரியத்தை நேற்றைய தினத்தில் சுட்டிக்காட்டினேன். இந்த பவுலை பார்த்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால், மதவெறியனாக, மார்க்க வெறியனாக, மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவனாக, அவனுடைய சொந்த வார்த்தையில சொல்லவேனால் கொடுமை செய்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் பிடித்தது மாத்திரமல்ல, அவனுக்குள் வெளியே வெளிப்பாடுகளை ஆண்டவர் தந்ததினால் ஆண்டவர் அவன் பார்க்கும்போது நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியாக கண்டதின் விளைவாகத்தான் அந்த நியாயாதிபதி செய்கிற அந்த காரியத்தில் எத்தனை ஆழமான பயங்கரங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை பார்த்து அந்த நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் இந்த உலகத்தின் மேலே, ஒவ்வொரு மனிதன் மேலே பயங்கரமான ஒரு தண்டனையை அவன் மேல ஊற்ற வேண்டிய நேரத்தில் அதை தானே ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை வெளிக்காட்டி அந்த அன்பை வெளிப்படுத்தினார் என்பதையும், ஆகையினால் தான் நியாய தீர்ப்பை குறித்து வேதம் 400க்கு அதிகமான வார்த்தைகளிலேயும் அதை காட்டிலும் கொஞ்சம் குறைவாகத்தான் அன்பை குறித்தும் பேசுகிறது என்று 301 தடவைகள் தான், 4 தடவைகள் தான் அன்பு என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேற்று சுட்டி காட்டினேன். இந்த நாளிலே கிருபையை குறித்து அதிகமாக பேசுகிறவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிருபை என்கிற வார்த்தை 127 தடவை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும், 100 தடவை பவுலே அதை உபயோகப்படுத்தினார் என்பதையும் அநேக நேரங்களில் அறிந்தார்கள் இல்லை. ஆகையினால் தான் நியாய தீர்ப்பை குறித்து அழுத்தமாக தெளிவாக வேதம் காண்பிக்கிறதை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி, அந்த அன்பை நிராகரிக்கிறதினால், தள்ளிவிடுகிறதினால் தான் ஆக்கினை தீர்ப்பு மனிதர்கள் மேல வருகிறது என்பதையும் நேற்றைய தினத்தில் சொல்லி ஒரு உதாரணத்தின் மூலமாக அதை விளங்க வைத்தேன். இன்றைக்கும் அதை கொஞ்சம் தெளிவாக இன்னமும் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தூரத்திலே கேட்கிறவர்களே, நீங்களும் கூட கொஞ்சம் காதுகளை திறந்து இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நியாயாதிபதி என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் வேதம் மறுபடி 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 சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் மறுபடியும் காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அஸ்திபார உபதேசங்கள் என்று சொல்லுகிறதை வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் மூல உபதேச வசனங்கள் என்று ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற காரியங்களில் தொகையை கொஞ்சம் பார்க்கலாம். 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். ஆனால் இதை விட்டு என்று சொல்லப்பட்டது பூரணத்தை நோக்கி ஓடுவதற்கு. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மூல உபதேசங்கள் என்னவாம்? மனம் திரும்புதல். சத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்கள் என்று சொல்லப்படுகிற 2 விதமான ஸ்நானங்களை வேதம் காட்டுகிறது. ஆகினால ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல். மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. நன்றாய் கவனிங்கள். அஸ்திபார உபதேசத்துல ஒரு முக்கியமான வார்த்தை இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறான். அது என்ன? நித்திய நியாய தீர்ப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தான் இந்த நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாக புரிந்து கொண்டிருந்த பவுல் பெலிஸ் முன்னதாக அவனை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்குவதற்கோ
கட்டுகளிலிருந்து அவிழ்த்து விடுவதற்கோ ஒரு அதிகாரம் பெற்றிருந்த ஃபெலிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ரோம அதிகாரியின் முன்னதாக நிற்கும் போது அவன் இவனை கூப்பிட்டு, என்னதான் இந்த பையன், இந்த மனிதன் உலகம் முழுவதையும் கலக்குகிறான் என்று சொல்லுகிறார்களே, உலகம் முழுவதும் இதை கொண்டு பேசுகிறான் என்று சொல்லுகிறார்களே, என்னதான் பேசுகிறான் என்பதை கேட்பதற்கு தன்னுடைய மனைவியோடு கூட அவனை கூப்பிட்டு அனுப்பும் போது அவன் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரத்தில் வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற காரியம் அழகாக இருக்கிறது. 24, 25. சில நாளைக்கு பின்பு, சில நாட்களுக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை சொல்லப்பா என்று அவன் கேட்டபோது அவனுக்கு மாறுத்திரமாக பவுல் என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் அதிகாரி அங்கே உட்கார்ந்து இவனுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு மனிதன் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இந்த நேரத்தில் என்னால் இங்கே நிற்க முடியவில்லை என்று சொல்லி அவன் இவனை வெளியே அனுப்பி விடுகிறதை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இன்றைக்கு அரசியல்வாதிகள் நம்முடைய மேடையில் வந்து விட்டால் ஒருவர் அவரை பார்த்து சொல்வார், நீதான் வருங்கால முதல்வர், தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிக்க போற, கர்த்தர் எனக்கு தனியாவே சொல்லியிருக்கிறார்னு சொல்லுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதை குறித்து உங்களுக்கு என்னை காட்டிலும் அதிகம் தெரிந்திருக்கும். ஆனால் ஒன்று நிச்சயம், அன்றைக்கு நியாய தீர்ப்பை குறித்து ஒரு துடிப்புள்ள ஒரு தேவ மனிதனாகிய பவுல், தேவ ஆவியினால் உந்தப்பட்டவனாக தன்னை விடுதலையாக்குவதற்கு அதிகாரம் பெற்றவன் முன்னதாக அவன் பேச தவறாத ஒரு வார்த்தை நியாய தீர்ப்பு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எப்படியா பவுலே உனக்குள்ள அந்த தீவிரம் உண்டாயிற்று? எப்படி ஐயா நீ அதற்காக என்ன விலைக்கிரையும் செலுத்துவதற்கு ஆயத்தமாக காணப்படுகிறாயே? ஏன் காரணம்? அவன் சொல்வான், நான் நியாய தீர்ப்பின் நாளை பார்க்கிறேன். ஏனென்றால் நேற்றைய தினத்தில் நான் ஒரு வசனத்தை காட்டிக் கொடுத்தேன். 2வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தையும் அதோடு கூட இன்னும் 2 வசனங்களையும் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கலாம். 2வது சங்கீதம் கடைசி வசனத்தை, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும், அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 7ஐயும் அவன் அறிந்தவன். சங்கீதம் 7 11வது 12வது 13வது வசனத்தை வாசிக்கலாம். தேவ நீதி உள்ள நியாயாதிபதி. நன்றாய் கவனியுங்கள். அவனுக்குள்ளே ஆழமாக பதிர்ந்திருந்த ஒரு காரியம், என் ஆண்டவர், நான் வணங்குகிற, நான் தேவிக்கிற, நான் உபயோகப்படுத்துகிற, நான் அறிவிக்கிற இந்த ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். நாள்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால், நல்ல கவனிங்க, there is a condition. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். பவுலே, ஆண்டவர் உனக்கு வெளிப்பட்ட போது இந்த காரியத்தையும் சேர்த்தே சொன்னாரோ? ஆமையா, அம்புகளை ஆயத்தமாக்கி இருக்கிறார், பட்டயத்தை கூர்மையாக்கி இருக்கிறார். ஆகையினாலே ஜனத்தை எச்சரிக்க வேண்டிய ஒரு கிருபை, ஜனத்தை எச்சரித்து அவர்களிடத்தில் திருப்ப வேண்டிய காரியத்திற்கு தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு தெளிவான பார்வை. கர்த்தனை தண்டித்து கொண்டு சொல்லுங்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அலையிலே சொல்லலாமா?
ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? ஏனென்றால் அனன்யாவிடத்தில் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன். இந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு என்னை வெளிப்படுத்துகிறேன். எதற்காக? என்னுடைய வருங்கால நீதியை நான் இந்த பூமியில சொல்லும் போது அதனுடைய எச்சரிப்பு சத்தமாக மாறி ஜனத்தை எனக்கு நேராக திருப்புவதற்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பவுலே தன்னுடைய வாயினால சொல்கிறார். திருப்புங்கள் மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவனே தன்னுடைய சாட்சியை சொல்கிற அந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றினில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். I appeared before you. உனக்கு நான் காட்சியளித்ததற்கு காரணம் அதுதான். என்ன செய்கிறாய்? 18வது வசனம். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். நல்ல தெளிவா ஆண்டவர் பேசுறதை பாருங்க. ஜனங்கள் என்னை பற்றுகிற விசுவாசத்தினால முதலாவது பெற வேண்டியது பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். கரங்களை மறுபடியும் உயர்த்தி ஆண்டவர் பெரிய சத்தத்தை சொல்லலாமா? தேவன் தம்முடைய நோக்கத்தை, இந்த மனிதனை குறித்த நோக்கத்தை, தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்கிறார். என்ன? ஜனத்தை தேவனிடத்தில் திருப்புவதற்கு, தடையாக இருக்கிற அனைத்தையும் உடை தெரிவதற்கு. இந்த காரியத்தை பவுல் பற்றிக் கொண்டபடியினால்தான், கண்டதினால்தான் அவனுக்குள்ள ஒரு வெறி. என்றைக்கு இயேசுவை அறிவிக்க அவன் காலடி வைத்தானோ அன்றைக்கே அவனை கொலை செய்ய வேண்டும் என்றான் தமஸ்கு தேசத்தினுடைய அதிபதியே முயற்சி செய்தான் என்று என் சத்திய வேதம் சொல்கிறது. பவுலே, நீ போகிற இடம்லாம் அவனை கொலை செய்யணும் தான் அப்ப பார்த்தாங்க. என்னடா உனக்கு அப்படிப்பட்ட தீவிரம்? எதற்குடா அப்படிப்பட்ட ஒரு தீவிரம் கேட்டார். அவன் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்வான். வசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்தில் அவனுடைய பிரசங்கத்தினுடைய பாணியை கொஞ்சம் பாருங்கள். வசிக்கலாம். 30வது வசனத்தை வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். யாவருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஆண்டவர் சன்னியார் காணுக்கு சொன்னது போல மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார். எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகம் வருகிறது. எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு தமிழ்நாட்டு ஊழியக்காரர் டெல்லியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய சபையில் நடந்த ஒரு காரியத்தை அவர் என்னோடு கூட சொன்ன காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அவருடைய சபையில் உற்சாகமாக பாடுகிற ஒரு வாலிப பெண் இருந்தாள். அவள் டெல்லி செக்ரட்டரியேட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள். டெல்லி செக்ரட்டரியேட்டில் வேலை செய்து கொண்டிருந்த அவள் சபையில் உற்சாகமாக காரியங்களை பார்ப்பது போல தெரியும். அவளுக்கு ஆனால் தீர்மானம் நடந்தபோது அவள் சபைக்கு வருவதையே நிறுத்திவிட்டாள். இவருக்கு ஒரே சங்கடம். ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு போய் அவள் வரும் வரை காத்திருந்து, அவருடைய கணவன் வரும் வரை காத்திருந்து, ஆண்டவர் உங்கள் 2 பேரையும் இணைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தெரிந்து கொண்டதை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட்டு உங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தோமே, இப்பொழுது சபைக்கு நீயும் வரவில்லை, உன் கணவனையும் கொண்டு வருவதில்லை, என்ன நடக்கிறது? அந்த பெண் இப்படி சொன்னாள் என்று அந்த பாஸ்டர் என்னிடத்தில் சொன்னார். பாஸ்டர், நீங்கள் வசனத்தெல்லாம் வாசிக்கிறது இல்லையா? என்னம்மா அப்படின்னு நான் சொன்னேன். வேதம் சொல்லுது, அவனுக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா 1 வருஷம் போருக்கு போகக்கூடாது, 1 வருஷம் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு தெரியுமா? உங்களுக்கு வசனமா தெரியாதா என்று அவள் கேட்டாள். அவருக்கு கண்ணீர் தான் வந்தது. இல்லைம்மா, நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பார். கர்த்தர் உனக்கு டெல்லி செக்ரட்டரியேட்டில் ஒரு வேலை கொடுத்தார், உனக்கு நல்லா சம்பாதிக்கிற ஒரு மனுஷனை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தின் பின்னணியை கொடுத்திருக்கிறார். நீ இப்பொழுது தனியாக குடிசனம் பண்ணினாலும் ஆண்டவரை பற்றிக்கொள் என்று அவர் கேட்டார்.
ஒரு தடவை மறுபடியும் 3 வாரங்களுக்கு கருத்து மறுபடியும் சொல்லி பார்த்தார். ஒரு நாளிலே காலையில் 4 மணிக்கு எழுந்து அந்த போதகர் முழங்கால் பட்டி தன்னுடைய மக்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு போய் அவளை எச்சரித்து விட்டு நீ அதற்கு பிறகு ஆராதனை நடத்த போய் என்று ஆண்டவர் சொல்லுகிற சத்தம் கேட்டார். ஆகையினாலே காலையிலே போய் எப்படி தட்டுவது, அதுவும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற மகளை, அதுவும் புதிதாக திருமணமான மகளை நான் எப்படி போய் எழுப்புவது என்றால் ஆண்டவர் சொன்னார், போ. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய அறிந்திருந்த அந்த மனுஷன், அவருக்குள்ளே ஒரு காலத்தில் 72 பிசாசுகள் இருந்தது. அந்த 72 பிசாசை ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை விரட்டி இருந்ததினால அதற்கு நன்றியறிதலாக அவர் காலையில் 8 மணிக்கு போய் கதவை தட்டினார். அவள் முழித்திருந்தாள், திறந்தாள். என்ன பாஸ்டர், ஆராதனைக்கு போக வேண்டிய ஆள் இங்கே வந்து நிற்கிறீங்க என்று அவளை கேட்டாள். அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னாரம்மா, உன்னை கண்டிப்பாக எப்படியாயிலும் ஆராதனைக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு கூட வலுக்கட்டாயம் படித்தினபடினால் நான் உன்னை தேடி வந்தேன். தயவு செய்து ஆராதனைக்கு வா என்று கெஞ்சும் குரலிலே கண்களிலே கண்ணீரோடு கூட அந்த போதகர் கேட்டபோது அவர் சொன்னார், இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொல்லி நான் என் கணவனோடு கூட இன்னைக்கு பிக்னிக் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு என் உணவுகளெல்லாம் ஆயத்தப்படுத்தியிருக்கேன். நீங்கள் வேணா எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். பாஸ்டருக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். அவர் மிகுந்த வேதனையோடு கூட, அம்மா ஆண்டவர் உன்னை தேடுகிறார் என்று சொல்லிவிட்டு மட்டும் போய்விட்டார். ஆராதனை 9 மணிக்கு தொடங்கினது. 10:30 மணிக்கு ஒரு மனிதன் ஓடோடி வந்தான். அங்கே வந்து பாஸ்டருக்கு ஒரு சின்ன சீட்டில் எழுதி கொடுத்தான். அவளுடைய பெயரை எழுதி, இந்த சகோதரி விபத்தில் தலையை காணவே இல்லை, அப்படியாக நொறுக்கப்பட்டு கொல்லப்பட்டு விட்டாள். என்ன நடந்தது தெரியுமா? கணவனும் மனைவியும் உல்லாசமாக ஒரு ஸ்கூட்டியில் அவள் பின்னால் உட்கார்ந்து அந்த சாமான்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சாப்பிடும் சாமான்களை வைத்து உல்லாசமாக போகிற இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் அவருடைய வண்டியை இவன் பேசுவதற்காக திரும்பி இருக்கிறான். அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வந்து விட்டது. அந்த ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி நிலை காரினதினால அவள் விழுந்து விட்டாள். அவன் தப்பி விட்டான். அவள் விழுந்த போது எதிர்த்தாற்போல வேகமாக வந்த ஒரு லாரி அவள் மேலே ஏறி தலையை இல்லாமல் ஆகிவிட்டது. அந்த பாஸ்டர் என்னோடு கூட பேசும்போது ஏங்கி அழுதார். நான் எத்தனை தடவை மனம் திரும்பு என்று சொல்லி பார்த்தேன், அவள் கேட்கவில்லையே. அன்றைக்கு காலையில் தானுமே ஆண்டவர் அங்கே போய் அவளுடைய கதவுகளை தட்டி என்று சொல்ல போது நான் கீழ்ப்படிந்தேனே. ஐயோ, ஒரு இளம் தம்பதியினர் இப்படியாக மாறிவிட்டார்கள் என்று என்று அழுதான். இந்த சாட்சியை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் தன்னுடைய பட்டயத்தை கூர்மையாக்குகிறார் என்றுதான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் என் ஆண்டவருடைய மேலே அந்த பட்டயம் வந்தது என்பது நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் மேலே முழு மனு குலத்துக்கும் பெரிய தண்டனை இறங்கினதற்கு காரணமே அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? கல்லும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார் என்று அன்றைக்கு சாரா நவரோஜி பாடினார்கள். தெரிந்தவர்களோடு கூட பாடலாமா? முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். உள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். செற்றினி சிக்கினதான் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினி சிக்கினதான் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு
காலம் நீ தள்ளலாமோ எத்தனை நேரம் உன்னை அழைத்தார் காலம் நீ தள்ளலாமோ கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே கண்டு விரைந்து விரைந்தே நீ வா கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே கண்டு உணர்ந்து விரைந்தோடி வா காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றே திரும்பி நீ வா ஆண்டவருடைய கோபாக்கினையின் கண்களை கண்டவன் நன்றாய் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யோவான் ஆண்டவராகிய இயேசு சரீரத்தில் இருக்கிற நாளிலே அவருடைய கடைசி பந்தி வேளையில் கூட அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன் ஆனால் மறுபடியும் பத்ம தீவிலே அதே ஆண்டவரை அவன் பார்க்கும்போது அந்த முதல் அதிகாரத்திலேயே அவருடைய கண்களை பார்க்கிறான் கொஞ்சம் வாசிக்கலாம் அவனுடைய காரியங்களை கொஞ்சம் நோக்கி பார்க்கும்போது அவன் எப்படி பார்க்கிறான் என்றும் அவனுக்கு ஏற்பட்ட செய்கையும் முதலாவது அதிகாரத்திலே பார்க்கலாம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் இருந்தது உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது 17வது வசனத்தை வாசிக்கலாம் நான் அவரை கண்டபோது எந்த யோவான் ஆண்டவருடைய மார்பை தலையணையாக்கி கொண்டு அவரிடத்திலே ஆண்டவரை காட்டிக் கொடுக்க போகிறவன் யார் என்று செய்தியாய் கேட்கிறானோ அந்த யோவான் இப்பொழுது உயிர் தெழுந்த ஆண்டவர் மகிமை பொருந்திய ஆண்டவர் மறுபடியும் நேருக்கு நேராக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்க கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் தன் யார் என்பதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் கடைசி நாட்களில் நடக்கிறவைகளை அவன் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் அப்பொழுது அவனை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தே போதும் he couldn't stand because he could see the ferocious nature of his God. வெஸ்லி சொன்னது போல ஒரு பக்கத்தை பாத்திரம் பார்த்துவிட்டு நாம் ஏமாந்து அதிலேயே தயிச்சு விட்டோமோ ஆண்டவருடைய மறுபக்கத்தையும் பார்க்க தேவன் நம்முடைய கண்களை திறந்திருவாராக விசேஷமாக இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை இப்படியாக தரிசிக்க வேண்டிய அவசியம் உண்டு அப்பொழுதுதான் பவுலை போல நானும் சொல்ல முடியும் போராடினேன் என்னுடைய ஓட்டம் ஒரு போராட்டமான ஓட்டம் போகிற இடம்லாம் என்னை கொல்லத்தான் பார்த்தார்கள் நான் எங்கே அற்புதம் செய்தேனோ அதே கூட்டம் எனக்கு மாலை அணிவித்த அதே கூட்டம் என்னை கல்லறிந்து என்னை ஊருக்கு வெளியே இழுத்து போட்ட அந்த லிஸ்திரா பட்டணத்தின் விஷயத்தை நான் மறந்து போகவில்லை என்னை தப்புவிப்பதற்கு என்னோடு கூட சேர்ந்தவர்கள் எத்தனை பாடுபட வேண்டியது இருந்தது நான் எழுதும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு லூக்கா என்கிற டாக்டரை கொடுத்திருந்தார் என்றெல்லாம் சொல்லுவா என்னை கேட்கிற அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய பிரசங்க பீடங்களிலே வெறுமனே ஆசீர்வாதங்கள் மாத்திரம் மாறிவிட்டதோ என்கிற அங்கலாய்ப்பை எனக்கு உண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் உண்டு அவருடைய பிள்ளைகளை அவருடைய தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை தர வேண்டிய அவசியம் உண்டு ஆனால் அது மாத்திரம் என் ஆண்டவருடைய காரியம் அல்ல 1 கொரிந்தியர் 15:19 சொல்வது போல இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவை நாம் பற்றிக் கொள்வோமானால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவன் வேறு ஒருவரும் இல்லை நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே எது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை கொஞ்சம் உங்களுக்கு கொட்டி காட்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுகிறேன்
அவர் ஒரு நியாயாதிபதி என்பதை நாம் பார்க்க மறந்துவிடவே கூடாது என்பதற்காக உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் தட்டி கொடுக்க விரும்புகிறேன். அவர் நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. God wants to show his might in the days to come in a powerful way. அந்த பஸ்பமாக்குகிற அந்த அக்னியை கொண்டவருடைய கையிலே பாவிகள் என்கிற ஒரு பிரசங்கத்தை ஜோனத்தான் எட்வர்ட் என்பவர் பேசின போது சிலர் போய் தூண்களை பட்டி கொடுத்து ஐயோ நாங்கள் உழுகிறோம் என்று அழுதார்களாம். எழுப்புதலை குறித்து பேசுகிற நாம் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் தான் நான் வாஞ்சிக்கிற எழுப்புதல். ஆண்டவரே, ஜனங்களை தேடுவதற்கு அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஒரு பெரிய பயங்கரத்தின் காரியத்தை நீர் காட்டிவிட மாட்டீரா? தேவன் மத்தியில் வந்திருக்கிறார் ஆடல் பாடல் அல்ல சுவாமி, அந்த கூச்சல் அல்ல. ஐயோ எங்களுக்கு இறங்க மாட்டீரா என்று இந்த தேசம் மண்டியிட வேண்டும் என்று விரும்புவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அதை நடப்பிப்பீராக என்று சொல்லலாமா? We need that. அதுதான் உண்மையான மனிதனுடைய அந்த எழுப்பும் ஆவி செய்கிற காரியம் என்று நான் நம்புகிறேன். மணிப்பூருக்கு போயிருந்தேன் பல வருடங்களுக்கு முன்னதாக. அங்கே முதல் நாளில் நாங்கள் போக முடியவில்லை. ஏனென்றால் அநேக பிரயாண தடைகள். அங்கே உள்ளே போக வேண்டும் என்றால் இன்னர்லேண்ட் பாய்ஸ் வாங்க வேண்டும். அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ளே மறுபடி காட்டுக்குள்ளே தூரம் நடக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கூட்டம் ஒரு பள்ளத்தாக்கிலே ஒழுங்கு செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 12,000 பேர் கூடியிருந்தார்கள். முதல் நாளிலே வந்து ஏமாந்து விட்டார்கள் என்று அதை நடத்தினவர்கள் சொன்னார்கள். நான் அங்கே போய் முதல் நாளிலே பிரசங்கம் பண்ணின, 2வது நாளிலே பிரசங்கம் பண்ணின போது என்னுடைய டிரான்ஸ்லேட்டரை நான் 3 நேரம் மாற்ற வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவர் உடைந்து அங்கே அழுது விடுவார், வேறொருவரை கொண்டு வருவார்கள். அவர் உடைந்து விடுவார், வேறொருவரை கொண்டு வருவார்கள். அவர்கள் கண்ணீரோடு கூட நான் பேசின வார்த்தைகளை மொழிபெயர்த்தால் இப்படி நான் ஒன்றும் பெரிய கடிந்து கொள்ளுதலோடு கூட பேசவில்லை. ஆனால் அவர்களுக்கு பெரிய நடுக்கம். பின்னதாக இருந்த சபை தலைவர்கள், அந்த சூப்பர்டென்ட்ஸ்லாம் இருந்தார்கள். அவர்கள் நான் ஆல்டர் கால் கொடுத்த போது அவர்களும் இறங்கி மேடையிலிருந்து இறங்கி முன்னால் வந்து அழுது கொண்டிருந்த ஒரு பெரிய காட்சி மாத்திரமல்ல, அந்த 12,000 பேரும் அழுது கரைந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் எங்கள் ட்ரக்குடைய காரியம் பெரிதாக இருந்தது. அந்த கன்வென்ஷன் 5 நாட்கள் கன்வென்ஷனில் 4 நாட்கள் தான் நான் பேசினேன். அந்த பகுதியில் ட்ரக் என்கிற ப்ராப்ளமே இல்லாமல் போய்விட்டது என்று அங்குள்ள போதகர்கள் தமங்லாங் என்கிற கூட்டத்தை நான் இன்னமும் ஞாபகம் வைத்திருக்கிறேன். அந்த பகுதி பர்மாவுடைய பார்டரில் இருந்ததினால ஏராளமான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு அங்கே இருக்கிற வாலிபர்களும் அங்கே இருக்கிற பெரியவர்களும் அதில் சீரழிந்து கொண்டிருந்த போது அங்கே இருந்த ஒரு 10 பெண்களுடைய ஜெபத்தினாலே தேவன் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினது மாத்திரமல்ல, அந்த கூட்டங்களில் ஒரு மெய்யான அதைத்தான் நான் கண்டிருக்கிறேன், வெளிப்புதல் என்று. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த தேசம் ஒரு எழுப்புதலை சந்திக்க வேண்டும் என்றால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்ற முழக்க துணி இந்த தேசத்திலே தொனித்து தானாக வேண்டும். எதற்கும் பயப்படாமல், பட்டயத்திற்கு பயப்படாமல், கற்களுக்கு பயப்படாமல், எதையும் நான் செய்வேன் என்று சொல்கிற காரியங்கள் அங்கு நடந்துதான் ஆக வேண்டும். அதற்குத்தான் ஆட்கள் தேவை. ஆண்டவரை வாழ்ந்து காண்பிப்பதும் ஆண்டவருடைய வார்த்தையை வார்த்தையாக சொல்கிற ஒரு கூட்டம் நாட்கள் எழும்பி விட்டு விட்டால் என்னை போன்ற முதியவர்கள் தேவனுக்கு களி கூறுவோம் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆகையினால் தான் என்னை ஆண்டவர் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 47வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இது தீர்க்கமான வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். இது ஆண்டவராகிய இயேசுவே சொன்ன வார்த்தைகள். அவருடைய இதயத்தின் துடிப்பு இதுதான். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எல்லா இடங்களிலேயும் தெளிவாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு 4 நாட்கள் முன்னதாக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை எனக்கு ஒருத்தர் அனுப்பி தந்தார். என்னுடைய ஊருடைய நிலைமையை குறித்து சொன்னார். அரச மரத்தினுடைய வேர்களையும் பிடித்து அதற்கு மசாஜ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் 4 பேர். மரத்தையும் மசாஜ் பண்ணி கொண்டிருக்கிறாள். என்னெல்லாம்
அது தெய்வமாம். தெய்வத்துக்கு உடம்பு வலி ரொம்ப இதாகிட்டுதான். அதனால மசாஜ் சென்டர் ஆரம்பித்து விட்டார்கள் 4 பேர். ஐயா, இந்த தேசத்தின் குருட்டுத்தன்மை மாறாதா? இந்த தேசத்தின் அந்தகார சக்திகளுடைய சக்தி மாறாதா? இந்த ஜீவனுள்ள தேவனை சொன்னால் அடிக்க வருகிறவளை யோசித்து பார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. சபை இன்றைக்கு இந்த செய்தியை ஊர் ஊராக, மூலை மூலையாக, அந்த வருகிற நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்வதற்கு ஒரே வழி என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பித்தானாக வேண்டும். அடிபட்டாலும், நெருக்கப்பட்டாலும், தடை செய்யப்பட்டாலும், சட்டமே தடை செய்தாலும் புகுந்து போகிறவர்கள் வேண்டியதான் வேண்டும். தேவன் இந்த பகுதிகளில் அதை எழுப்புவாராக. அப்படிப்பட்ட மக்களை எழுப்புவாராக. இந்த நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சுவிசேஷத்தின்படியே, அவனுடைய சுவிசேஷத்தின்படி என்ன சொல்கிறார் பாருங்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, பவுல் பேசின வார்த்தைகளை எல்லாம் பவுல் பேசின வண்ணமாகவே பார்த்தால் நமக்குள்ள ஒரு வெறிதான் உண்டாகி வேண்டும். என் சுவிசேஷம் என்று தைரியமாக சொல்கிறான். இயேசுவின் சுவிசேஷத்தை என் சுவிசேஷம் என்று சுவிசேஷமாகவே மாறிவிட்ட அந்த தேவ மனிதன் சொல்கிறான். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து, மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே, நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஐயா, இன்றைக்கு சுவிசேஷத்தில் இந்த காரியம் தான் நடந்திருக்க வேண்டும். மனுஷனுக்குள்ளானவைகள் வெளியரங்கமாக வேண்டும் அல்லவா? இதைத்தான் பவுலும் சொல்கிறான். பவுல் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். ரோமருக்கு அவன் எப்படி எழுதினான்? கொரிந்து பட்டணத்துக்கு அவன் ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்கிறான். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்கிறதை குறித்து பேசுகிற அவன் எழுதுகிற வார்த்தைகளை கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். 24வது 25வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், சபையிலே நடக்கிற ஆராதனையை குறித்து அவன் பேசுகிறான். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் தெளிவில்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால், உங்களுடைய ஆராதனை ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தால், அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாக. ஸ்தோத்திரம். ஆமென். என்னுடைய அழுகையின் குரல் எல்லாம் ஆண்டவர், இந்த காரியம் மறுபடி நடக்காதா? கன்னியாகுமரியிலே அந்த சாது ஒருவர் இருந்தார். அவர் சபை ஆராதனைக்கு முன்னதாக முழங்கால் போட்டு அவர் ஆராதனை நடத்தி ஆட்கள் வரும்போது அப்படியே தோத்திரம் 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 என்று சொல்வார். அவரை குறித்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கும் பேசுவார்கள். ஒரு அக்கா உள்ள வருது, வந்து அங்கே கொஞ்சம் முழங்கால் போட்டு அவங்க ஆராதிக்க போகும்போது இவர் இங்கிருந்து சொல்றாரு. வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் தென்னை மரத்திலிருந்து ஒரு ஓலை விழுந்தது இல்லை, அதை எடுத்து ஓ வீட்டுக்குள்ள போட்டு வந்து அதை திரும்ப போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஆராதிச்சா போதும். எங்கே இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இன்றைக்கு? என்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கே? தம்பி வெஸ்லி நேத்தின் தினத்தில் சொல்லும்போது சொன்னார், ஆதியிலே ஒரு பெரிய மியூசிக் இல்லை, ஒரு டேமரின், மிஞ்சி போன ஒரு ட்ரம், அதை வச்சுதான் அந்த முழு ஆராதனையிலையும் ஜனங்களும் கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்ந்தார்கள். ஆனால் காரியங்கள் மாறிவிட்டதே. நவீன காரியங்கள் நம்முடைய பக்தியை அணைத்து விட்டதோ என்று நேற்றைய தினத்தில் அவர் புறமிருந்து நீங்கள் கேட்டீர்கள். என் சபையே, எல்லாரும் அல்கை வைத்தி, ஆண்டவரே, எங்க சபைக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சா அவனுடைய இதயத்தின் அந்தரங்கங்கள் வெளிப்பட வேண்டும். அதைத்தானே நீங்க நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. ஆண்டவரே, அவனுடைய இருதயத்தின் காரியங்கள் அந்தரங்கள் அனைத்தும் வெளியரங்கமாகி அதை சபைக்குள்ளே அவன் பிரவேசிக்கும் போதே சொல்லுவார் என்றால், அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவார்கள் என்கிற காட்சி எங்கள் சபைகளிலே நடக்காதோ? கண்டிப்பாக நடக்க வேண்டும்.
ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே. பின்மாறினர் மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பல் வாழ்வில் குறைந்தே ஆடம்பங்கள் நிறைந்தே. பின் மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. எத்தனை கூட்டங்களிலே பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. ஆனால் இந்த பாவத்தில் இருக்கிறாய், வா வந்து நில் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய பொது கூட்டங்களிலே நற்செய்தி கூட்டங்களிலே துணிக்கப்படுமானால் எத்தனை பேரை ஆட்டிவிடும். லக்னோவிலே ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். முதல் நாளில் நான் பேசினேன், 2ஆம் நாள் சகோதரன் மோகன் சீலாசஸ் பேசினார்கள். அப்படியே நாங்கள் 4 நாட்கள் பேசினோம். முதல் நாளில் நான் பேசும்போதே தேவ ஆவியான ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை காண்பித்து, நீதான் இன்றைக்கு இரவு உன் புருஷனை விட்டுவிட்டு உன்னுடைய கள்ள காதலனோடு ஓடுவதற்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாய். ஆனால் அந்த கூட்டத்தில் எப்படியோ வந்திருக்கிறாய். தேவன் உன்னை எச்சரிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை உணர்த்தி வைக்கிறான்னு சொன்னபோது அந்த பெண் எழுந்து அழுது கொண்டு மேடைக்கு வந்து என்னைத்தான் சொல்லியிருங்கள் என்று தன்னுடைய விபச்சார காரியத்தை அத்தனை பேர் முன்னாலும் லக்னோ பட்டணத்தில் நிரூபிக்க முடியும் என்றால் சென்னையில் நடக்குமா? நடக்கும் ஐயா. எத்தனை பேர் கள்ளக்காதலிலே கள்ள உறவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தேவன் அறிவா. அந்த அந்தரங்கள் வெளியாகமாகி அந்த அந்தரங்கள் உடைக்கப்பட்டு அவர்கள் வந்து ஐயோ அதமானேன் என்று சொல்கிற காட்சி மறுபடியும் நடக்காதோ? ஆண்டவரை நித்திய நியாயாதிபதியாக, அந்த நித்தியமான நியாயம் விசாரிக்கிறவராக சபை காணும் நாள் ஏதோ. இதை கண்டதினால்தான் பவுலை ஒன்றும் அசைக்க முடியவில்லை. மக்கதோனியாவுக்கு போய் என்று சொன்னபோது அது சிறைச்சாலையில் முடிகிறது. அங்கே கட்டப்பட்டிருக்கிற 2 பேர் பாடுகிறார்கள். அடிக்கப்பட்டு காயப்பட்டிருக்கிற அவர்கள் சட்டைகளை கிழித்து அடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பவுலும் சீலாவும் பாடினார்கள். நானா இருந்தா, சீலாவா நான் இருந்தா பவுல்கிட்ட கேட்டிருப்பேன், யோ நில்லையா, பேதுருவை மட்டும் ஆண்டவர் தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்தார்ல, நம்மளை எப்படி கைவிட்டுறாரு அப்படிதான் கேட்டிருப்பேன். நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பேதுருவை மட்டும் சபையார் ஜபித்த போது அவர்கள் மத்தியில் ஒரு தூதனை அனுப்பி கதவுகளை திறந்து வெளியே விட்டாரே, நமக்கு தூதனை மட்டும் அனுப்புறது இல்லையா? நம்மளும் அவருடைய ஊழியத்தை தானே செய்கிறோம். நீர் சொன்னி நாங்கள் தரிசனத்தை நம்பி தானே வந்தோம் அப்படிலாம் கேட்காம அவர்கள் துதித்து பாடின போது பவுல் இப்படி சொல்லியிருப்பான்னு என்று விசுவாசிக்கிறேன். நல்லா கவனி, பேதுருவை வெளியே விட்டதுனால ஒருத்தர் ரட்சிக்கப்படலை. ஆனால் நீயும் நானும் பாடுறதுனால பாரு, ஜெயிலர் முதல் ரட்சிக்கப்பட்டு ராத்திரியே ஞானஸ்நான ஆராதனை நடத்தும். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி கேளுங்க, அடிக்கப்படுகிறது நல்லதா அல்லது விடுதலையாக்கப்படுகிறது நல்லதா? அடிக்கப்பட்டா ஜெயிலர் குடும்பமும் முழு ராத்திரியில் ஒரு கொஞ்சம் கூட தாமதிக்கல, ராத்திரியா ஞானஸ்தானம் எடுக்கிற காட்சிக்கு நான் கூட 4 அடி வாங்கியிருந்தா பரவாயில்லன்னு இப்போ சீலா சொல்கிறான். we did a good job. நல்ல வேலைக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பலை. நம்ம ஊரில் வர்ற தூதனை சொல்லலை, அவன் வேற எங்கேருந்தோ வர்றான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்ம இதயங்கள் ஏங்காதா? நம்முடைய இதயங்கள் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை காண வேண்டும் என்று வாஞ்சிக்காதா? இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடக்கிறதற்கு என் சபையை காரணமாகிவிட வேண்டும் என்று சொல்லாதா? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த நாளில் இது நடக்க போது இது நடக்க போது இன்னும் பெரிய லிஸ்ட் கொடுக்கிறவருடைய கூட்டு இது காரியம் யூடியூப்ல நிறைய வந்திருக்கும். ஆனால் அங்கே மகாராஷ்டிராவில் அஜித் பவார் பிளேன் ஆக்சிடென்ட் இறந்ததை ஜோசிக்காரன் சொன்னான், நான் தான் முன்னால் சொன்னேன்னு சொல்கிறான்.
நம்ம ஜோசியக்காரங்களுக்கு ஒருத்தனுக்குமே வெளிப்படலையே. நாம் எங்கோ சறுக்கி இருக்கிறோம், நாம் எங்கோ வழுக்கி இருக்கிறோம். அவன் அந்தரங்கங்கள் வெளியாகும் போது அவன் முகங்குப்புற விழுந்து என்றுதான் சொல்லுகிறது. தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார், தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்கிற சத்தம் என் சபையில் நடுவில் வருகிற விசிட்டர்ஸ் மூலமாக கேட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறவள் கையை வானத்துக்கு நேராக எடுத்து, ஆண்டவரே அந்த நாளை தருவீராக என்று சொல்லி தட்டி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் சபைகளிலே நடப்பதாக, எங்கள் சபைகளிலே தேவ ஆவியானவர் அப்படியே அசைவாடுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏனென்றால் நாம் வெறும் அன்பையோ அல்லது வெறும் இரக்கத்தை மாத்திரமோ காண்பித்து விட்டோமோ, அடுத்த பகுதியை நாம் காண்பிக்க மறந்து விட்டோமோ என்கிற ஒரு பெரிய ஆதங்கம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. தேவ ஜனமே, நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்திய வேதம் இதை சத்தியமாக வெளிப்படுத்துவதனால்தான் ஆண்டவர் சபைகளுக்கு பேசும் போதும் கூட அந்த மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு என்கிற வார்த்தையை எங்கெல்லாம் அவளுக்கு குறைவு காணப்பட்டதோ அங்கெல்லாம் அவர் மனம் திரும்பு என்று தான் சொல்கிறார். இந்த மனம் திரும்புதலும் நியாய தீர்ப்பும் ரெண்டும் இணைந்தேதான் இந்த வசனங்களிலே வருகிறதை பார்க்கலாம், வாசிக்கலாம். மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30, இப்ப 31 சேர்த்து வாசிக்கலாம். 30-31. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஏன் அப்படி கட்டளையிடுகிறார்? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இது பவுல் ஒரு புதிய இடத்திலே, புதிய பட்டணத்திலே, அத்தேனே பட்டணத்தில் அங்கே நின்று கொண்டு முழங்குகிற முழக்கம், அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஆமா, அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? The repentance and judgment goes together. இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பலாம். நேற்றைய தினத்தில் மீட்டிங் வந்தவர்களுக்கு, ஐயா, இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றீர்கள், இப்பொழுது நியாய தீர்ப்பு என்று பேசுகிறீர்களே, முரண்பாடாக இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று நீங்கள் நேற்றைய தினத்தில் எங்களுக்கு வசனங்களை சுட்டி காட்டினீர்கள். இன்றைக்கும் இந்த ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவே சொன்ன வார்த்தைகள், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவே சொன்னார் அல்லவா? அப்போ ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஒன்று ஆக்கினை, இன்னொரு, அதாவது ஆங்கிலத்தில் கண்டம்னேஷன். இன்னொன்று நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். நன்றாய் கவனியுங்கள். ஒன்று ஆக்கினை, இன்னொன்று ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்றால் ஒரு மனிதனை திருத்துவதற்கு, ஒரு மனிதனை சரியாக்குவதற்கு அறிவிக்கப்படுகிற ஒரு அறிக்கை. ஆக்கினை என்றால் அவன் மேலே தீர்ப்பு எழுதியாகிவிட்டது என்று அர்த்தம், கண்டம்னேஷன் என்று. ஆகினால் தான் ரோமருக்கு எழுதும் போது அவர் எழுதினார் 8வது அதிகாரத்தின் 1வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த செய்தியை நாம் அவசரமாக கொண்டு செல்ல வேண்டியதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஏனையா இந்த அவசரம் என்று நீங்கள் கேட்டால், இப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வருகிறது, இந்த பூமியின் மேலே கர்த்தருடைய கோபாக்கினை வந்து இறங்குகிற போது,
அதை குறித்து வேதம் நமக்கு வெளிப்படுத்தினதில் ஏராளமான காரியங்களை அழகாக அடுக்கடுக்காக சொல்லுகிறது. அந்த கோபாக்கரை, தேவ கோபாக்கரை இந்த பூமியின் மேலே சொரியப்படும் போது, தேசங்களின் மேலே, ராஜ்யங்களின் மேலே, குடும்பங்களின் மேலே சொரியப்படும் போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு முன்னதாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகினாலே அந்த நாட்களிலே அவர்கள் மனம் திரும்பி விடுவார்கள் என்று அவர்களை நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது, அல்லது நீங்களும் கவலையற்றவர்களாக மாறிவிடக்கூடாது. பிரசங்கியை கேட்டால் அவன் சொல்லுவான், பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் பிரசங்கி சொல்ற ஒரு வார்த்தை நமக்கு தெரியும், ஆனாலும் கூட கொஞ்சம் வாசிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஐயா நீங்கள் நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது, ஏன் ஐயா துன்மார்க்கமாய் கொடூரர்களாய் நடக்கிறவர்களுக்கு நடப்பதில்லை உடனே நியாய தீர்ப்பு? அப்படி கேட்கிறவர்களுக்கு பிரசங்கியாகிய சாலமோன் சொல்லுகிறான், 8வது அதிகாரம் 11வது வசனம், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியா மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறதை மனிதன் தவறாகவே புரிந்து கொண்டான். அதை கண்ட பிரசங்கி மனுஷனுடைய மனநிலைகளை தான் அந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவன் சொல்லுகிறான், உடனே தண்டனை வந்திருந்தா இவன் இவ்வளவு துணிகரம் கொண்டிருக்க மாட்டான். தேவனுடைய பொறுமையை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய கோபாக்கினையை இந்த பூமியின் மேலே சொரிய பண்ணும் போது மனிதனுடைய நிலை என்ன இருக்கும் என்பதை நான் கொஞ்சம் காட்டிக் கொடுக்கிறேன். திருப்புங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தை வரை 21 வரை வாசிக்கலாம். அவைகளுடைய வாய்களிலிருந்து, அவைகள் அந்த கோபாக்கினையின் நாட்களிலே அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாகவும் தலைகளுக்குள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்தப்படுகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளை கவனிங்கள். இப்படிப்பட்ட ஒரு கோபாக்கினை ஊற்றப்படுகிற நேரத்திலையும் அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. Do you think the punishment over this earth or the wrath of God on this earth will change the heart of man? No, because its time is over. நேரம் முடிந்து விட்டது. மனம் திரும்புவதற்கான நேரம் முடிந்த நேரத்தில் தேவனுடைய அக்னி தீர்ப்பு, தேவனுடைய பெரும் கோபாக்கினையினுடைய அந்த காரியம் பொழியப்படும் போது மனிதன் இந்த நிலைக்கு வந்து விட்டான், இன்னமும் மனம் திரும்பவில்லை. இதுவே காலம். This is the time. இந்த நேரத்தை நீங்களும் நானும் தவற விட்டுறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. நமக்கு இந்த நேரத்தை தவற விட்டுறதுக்கு தேவன் இந்த காரியங்களை சொல்லி உங்களை கொஞ்சம் தட்டி விடுகிறார். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 16வது அதிகாரம், Revelation 16 chapter, 16வது அதிகாரத்திலும் அதே காட்சியை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம், வாசிக்கலாம். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு, பூமியில் மாத்திரமல்ல சுனாமி வந்தது, சூரியனிலும் சூரிய சுனாமி உண்டாயிருக்கிறது. 5ஆம் தேதியிலிருந்து அது நம்முடைய பூமியை நோக்கி, இந்த மாதத்தின் 5ஆம் தேதியிலிருந்து பூமியை நோக்கி நகருகிறது என்றெல்லாம் நாசாவும் மற்ற விஞ்ஞானத்தை அறிவு படைத்த தேசங்களும்
நமக்கு அறிவித்திருந்தாலும் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இன்றைக்கு தான் மனம் திரும்ப முடியும். ஒரு காலம் வருகிறது, எவ்வளவு பெரிய கோபாக்கனை எடுத்தாலும் அன்றைக்கு மனம் திரும்புவதற்கு முடியாதபடி மாறிவிடுகிற ஒரு பொல்லாத காலத்தை நோக்கி இந்த பூமி, இந்த ஊர்கள், இந்த தேசம் விரைந்தோடி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லியும், ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறேன் என்று சொல்லியும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லியும், நீங்களும் நான் இதை என்னுடைய உறவினர்களுக்கு, உடனே வேலை செய்கிறவர்களுக்கு, குடியிருக்கிறவர்களுக்கு சொல்லாமல் போனால், அன்றைக்கு 4 குஷ்டரோகிகள் சொன்னார்களே, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், இதில் நாம் மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த தரிசன பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். எப்படியாயிலும் ஆண்டவர் உங்கள் தரிசனங்களை புதிதாக்குவாராக, அதை கூர்மையாக்குவாராக, அதை செயல்படுத்துவதற்குரிய உற்சாக ஆவி உங்கள் மேல வந்து இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் உங்களை மறுபடியும் சொல்லுகிறேன், இவர் ஏன்பா ஆண்டவருடைய கருணையை கொஞ்சம் பேசக்கூடாதா? ஏன்பா இவர் ஆண்டவருடைய கோபாக்கனையை தான் பேச வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம். தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நானும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுகிற காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தானே நான் இந்த தமிழகத்துக்கு கொஞ்சம் சில நேரங்களில் வருகிறேன். இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதனால்தான் அந்த பாவிகளின் மேலே வருகிற அந்த கோபாக்கினையின் அக்னியை பார்க்கிற மனிதன்தான் கண்களிலே கண்ணீரும் முழங்காலிலே நின்று, ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா, எங்களை தேவனை தடவியாயிலும் கண்டுபிடிப்பதற்கு, எங்களுக்கு வெளிப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா, அதை புரிந்து கொண்டவர்களாக நீதியையும் இச்சை அடக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து நாங்கள் தைரியமாக சொல்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. எங்கள் இருதயத்தில் அந்த பற்றிய ஒரு ஆவியை நீர் உற்சாகப்படுத்துகிற ஆவியாக நீர் எழுப்பி, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகர்கள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள், பாவிகள் உம்மிடத்தில் வந்து சேர்வார்கள் என்று சங்கீதக்காரர் 51ஆம் சங்கீதத்தில் சொன்ன வார்த்தைகள். அந்த உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம். நியாய தீர்ப்பை குறித்து இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் சில காரியங்களை, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெரிய உயர்ந்த ஸ்தலத்தில் உட்கார வைப்பதற்காகத்தான் இந்த காரியத்தை இன்றைக்கே செய்ய விரும்புகிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எழுதுகிறார். 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. நம்புறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற இயேசு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசு இன்னொரு காரியத்தை இங்கே பவுல் மூலமாக சொல்கிறார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க, உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்க போகிறோம். நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது ஆண்டவர் தூதர்களை கட்டி அந்தகாரத்தில் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பின் நாளுக்காக தூதர்களை, விழுந்து போன தேவ ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதர்களை அந்தகாரத்தில் கட்டி வைத்திருக்கிறார் என்று பேதுரும் எழுதுகிறார், யூதாவும் எழுதுகிறார். யூதா எழுதின வசனத்தை வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிற அந்த நிருபத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள்.
6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று, மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி, நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். எதுவரைக்கு தெரியுமா? உங்களை நியாயாசனத்திலே ஆண்டவர் உட்கார வைக்கிறது வரைக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால ஏதோ தப்பி போய் பரலோகத்துக்கு வந்துருவோம் அப்படிங்கிறது மாத்திரமல்ல, என்னை தூதர்களையும் நியாயம் விசாரிக்கிறதுக்கான அந்த உன்னத இடத்திலே ஆண்டவர் என்னை உட்கார பண்ணுவதற்கு, என்னை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு எனக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று, என் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அருமையானவர்களே, ஆகையினால் தான் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் உட்காரும் அதே சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படியாக அருள் செய்வேன். உன் குடும்பத்திற்கும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும், உன் ஜனத்திற்கும், உன் தேசத்திற்கும் இது வேண்டாமா? தேசங்களின் மேலே நியாய தீர்ப்பு இருக்கிறது, இஸ்ரவேலின் மேலே நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பரிசுத்தவான்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை வேதத்திலிருந்து நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். இது வெள்ளை சிங்காசனத்தில் நடக்க போகிற அந்த நியாய தீர்ப்பு, அது கடைசி நியாய தீர்ப்பு. ஆனால் அதற்கு முன்னதாக நீங்களும் நானும் நமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொறுப்பை கணக்கொப்பிப்பதற்காக ஆண்டவர் நம்மை நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்துவாராம். 2 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 14வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியையும் 11வது வசனத்தின் முழுவதையும் வாசிக்கலாமா? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. எதற்காக? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை சுதந்தரித்ததினாலே பிதாவினுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிற நாம் அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று, நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று, என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய், ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கணக்கு ஒப்புவிக்கிற நாள் வருகிறது. ஏன்? என்னை நம்பி அவர் கொடுத்திருக்கிற காரியங்கள், நான் வேகமாக சில காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன், வீட்டிலே படித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் முதல் உவமையிலே அங்கே 5 கன்னிகைகளிலே எண்ணெய் இல்லை. அதற்கு அடுத்த உவமையிலே அந்த 1 தாலந்தை பெற்றவன் சும்மா இருந்து விட்டான். அவர்களும் கவலையினமாய் இருந்து விட்டார்கள், இவர்களும் கவலையினமாக இருந்தால் தொடர்ச்சியாக வருகிற அந்த 2 பகுதியாக பிரிக்கப்படுகிற நியாய தீர்ப்பை குறித்து காண்பிக்கிற படத்தில் ஒரு இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டார்கள். இப்ப நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது அவருக்கு கணக்கு கொடுக்கும்போது பழைய பாடல் அல்லவா, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம்
அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே. எனது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன். என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. இந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள், ஐயா எனக்குள்ள இந்த ஏக்க தொனி புறப்படுவதாக, எனக்குள்ள இந்த வாஞ்சை பெருகுவதாக. ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்த நோக்கம் நான் வெறும் கையாக வந்து கூவிடக்கூடாது. உம்முடைய சமூகத்தில் ஒரு திரள் கூட்டத்தோடு வர வேண்டும். ஆண்டவரே, என்னை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை கொண்டு செய்ய வேண்டியதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய உம்முடைய ஆண்டவரே உத்தமமான ஆவியும் உற்சாகமான ஆவியும் என்னை தாங்கி பிடிக்கும்படியாக செய்ய சொல்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த ரெண்டு கவியும் பாடுவதற்காக எழுந்து நின்று பாடலாமா? ஐயா, என்னை நோக்கத்தை புரிந்து கொண்டே, அவசரத்தை புரிந்து கொண்டு, ஒரு காலம் வருகிறது அன்றைக்கு எத்தனைதான் கோபாக்கினையின் காரியங்கள் வெளிப்பட்டாலும் மனுஷர்களுக்கு மனம் திரும்புவதற்கு இஷ்டமில்லாத காலம் வருவதற்கு முன்னதாக ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னை ஏவி எழுப்பும்படியாக என்னோடு கூட சேர்ந்து ரெண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக திருப்பி நம்மை சுற்றி இருக்கிற பாவமான உலகத்தினுடைய காரியங்களை நினைத்து பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படியா ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே, எமது காரியமாய் யாரை அனுப்புவேன் என்று சொன்னவரே, என்னை தொடுவீராக. எனக்குள்ளே ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்குரிய தொடுதல் இந்த நேரத்தில் அநேகரை தொடுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை உணர்ந்து தான் உங்களை எழுப்பி விட்டிருக்கிறேன். பாடலாமா? எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே. எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே. என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தருள். ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனு